சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அபித் காலனியில் தங்களது 4 பிள்ளைகளோடு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு குடியேறினர் பீகாரைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் சுமன்குமாரி தம்பதியர். இவர்களின் 3வது பிள்ளையான 11 வயது யுவராஜுக்கு கடந்த புதன் அன்று வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அருகில் உள்ள மருந்து கடையில் மாத்திரை வாங்கி கொடுத்ததாக தெரிகிறது. அதன் பிறகு வயிற்றுப்போக்குடன் வாந்தி சேர்ந்து கொண்டதால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்தார். மெட்ரோ குடிநீர் தரமற்ற வகையில் இருந்ததே சிறுவனின் உயிரிழப்புக்கு காரணம் என்று அபித் நகர் வாசிகள் கூறியுள்ளனர். குடிநீரோடு கழிவுநீர் கலந்து வருவது குறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தண்ணி காவா தண்ணி தான், நிறைய காவா தண்ணி வரேன். ஆனால் தண்ணி நாத்தடிக்குது, குழந்தைங்கள்லாம் அதை பிடிச்சி குடிக்குதுங்க, விளையாடுதுங்க. எதனா ஒன்று என்ன வருது? தயவு செய்து சொல்கிறேன், எந்த கவுன்சிலரும் யாராக இருந்தாலும் எங்களுக்கு தண்ணியை மாற்ற சொல்லுங்கள், இல்லை எதனா மோட்டர் போட்டு விட சொல்லுங்கள். இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் சாவணும், எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. எலெக்ஷனுக்கு மட்டும் எல்லாம் வேணும் வேணும் வேணுன்ட்டு வராங்கல்ல, அதேமாதிரி எங்களுக்கும் நடத்தி வைக்க சொல்லுங்கள். இதனிடையே சிறுவனின் 7 வயது சகோதரி மற்றும் அபித் நகரைச் சேர்ந்த மேலும் சிலருக்கும் தொடர் வாந்தி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ் ஆகியோர் அபித் நகரில் ஆய்வு நடத்தி மருத்துவ முகாமுக்கு ஏற்பாடு செய்தனர். குடிநீரில் எந்த அளவு கழிவுநீர் கலந்துள்ளது என்பதை கண்டறிய தண்ணீர் மாதிரியையும் உணவு பாதுகாப்புத்துறையினர் சேகரித்தனர். மெட்ரோ வாட்டர் அலுவலகங்களும் இங்கே எல்லாமே இருக்காங்க. அவங்களும் இந்த முக்கியமாக எல்லா இடத்துலையுமே இந்த ஜங்ஷன்லாம் செக் பண்ணுறாங்க, எங்கேயாவது இந்த மாதிரி மிஸ்டிங் இருக்கான்னு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் உணவு அவங்க வீட்டில் பக்கத்துலேயே பைப் இருக்குது, அவங்க வீட்டில் அந்த பைப்பில் இருந்து நாங்கள் தண்ணி மாதிரிகள் நாங்கள் எடுத்து உடனடியாக இப்போ கிண்டி லேபுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அந்த தண்ணியில் ஏதாவது கலந்துருக்கா, மிக்சிங் ஏதாவது இருக்கா, அதாவது நம்ம சாக்கடைகள் சம்மந்தப்பட்டது அல்லது காலரா சம்திங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அபித் காலனிக்கு குடிநீர் விநியோகிக்கும் சம்ப் அருகே கழிவுநீர் தேங்கியிருப்பதை கண்டறிந்த குடிநீர் வடிகால் வாரியத்தினர் அதனை சீர் செய்து கழிவுநீர் செல்வதற்கு இடையூறாக இருந்த சுவற்றை இடித்து அகற்றினர். உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு முன்னால் நாங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஒரு நாளைக்கு பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ஆனால் உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு பல டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்க்குறாங்க. ஃபுட் சேஃப்டிலேருந்து பார்த்தாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தாங்க, கார்பரேஷன்லேருந்து பார்த்தாங்க, வாட்டர் சப்ளைலேருந்து வந்தாங்க. 4 டிபார்ட்மெண்ட்டும் பயங்கர ஃபுட்டில் வேலை செய்கிறாங்க இப்போது. ஆனால் இன்னும் சொல்யூஷன் கிடைச்ச பாடு இல்லை சார். பிற துறையினர் சேகரித்துள்ள குடிநீர் மாதிரிகளின் ஆய்வு முடிவுக்கு பிறகு முழு விபரமும் தெரிய வரும் என்று சம்பவ இடத்தை பார்வையிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். அந்த மழை காலங்களில் பொல்யூட் ஆகிறது, பைப்பில் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஓட்டம் விழுந்தாலும் பொல்யூட் ஆகும். அது எந்த இடத்துல பொல்யூட் ஆனதுன்னு தெரியாது. ஒரு 10-15 இடத்துல தோண்டி பார்த்து தான் கடைசியாக கண்டுபிடிப்பாங்க. ஆனாலும் கூட இப்போ இன்னைக்கு இந்த ஆய்வில் குடிநீரில் கலப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருந்தாலும் நம்ம இப்போ கமிஷனர், ஃபுட் சேஃப்டி கமிஷனர் வந்திருக்காரு, அவருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இன்னமும் இதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறோம். இன்னமும் இவங்க மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு 200-300 சாம்பிள் எடுத்து வெளியில் ஆய்வுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் எதில் இது உண்மையான இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் என்பது, உண்மையான காரணம் என்ன என்பது ஓரிரு நாளில் அறியப்படும். சிறுவனின் வீட்டில் இருந்த கேன் தண்ணீரை பகுப்பாய்வு செய்ததில் அது தரமற்றது என ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.